ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்டதான வேத பகுதி உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே நாம் வாசிக்கிறோம், உன் கண் கண்ட காரியங்களை மறவாதபடிக்கு, ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கு உன் ஆத்துமாவை குறித்து எச்சரிக்கையா இருந்து ஜாக்கிரதையா இதை காத்துக்கொள் என்று வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, தன்னுடைய கடைசி நாட்களிலே மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன காரியம்தான் இந்த காரியங்கள். என்ன அப்படின்னு சொன்னா, கானானுக்குள்ள அவங்க பிரவேசிக்க வேண்டிய சூழ்நிலை. அந்த நேரத்துல கர்த்தர் சொன்னாரு, நீ சுதந்தரிக்க போகிறதான அந்த தேசத்தை பார். நீ அந்த தேசத்தை சுதந்தரிப்பதில்லை, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்ப்பான்னு சொன்னது. பார்த்துட்டு வந்த உடனே அந்த ஜனங்களுக்கு அறிவுரையா, அதாவது தன்னுடைய கடைசி நிமிடத்துல, நம்ம பாஷையில சொல்ல போனா சாவு வாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போல இவர் கடைசி நிமிஷத்துல சொல்ற வார்த்தைகள் தான் இந்த உபாகமத்தின் புஸ்தகம். அப்படி சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், நீ உன் கண் கண்டவைகளை மறவாதபடிக்கு. என்ன கண்டாங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்? ஒரு நாள்ல அடிமைத்தனத்துல இருந்தாங்க. அவர்களை மீட்கும்படியாய் மோசே என்னும் இரட்சகனை எழுப்பி ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் பல அற்புத அடையாளங்களினாலும் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு செங்கடலை 2ஆக பிளந்து மாராவின் தண்ணீரை கசப்பானதை மதுரமாய் மாற்றி ஏலிமை கண்டு கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவினால் ஜனங்களை போஷித்து காடைகளை அவர்களுக்கு புசிக்க கொடுத்து 10 கட்டளைகளை அவர்களுக்கு பிரமாணமாக கொடுத்து தேவைப்படும் பொழுதெல்லாம் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை மோசையோடு பேசி அவர்களை வனாந்தரத்திலே மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தினார். இதை இஸ்ரவேல் ஜனங்கள் தன் கண்களினால் என்ன செஞ்சாங்க? பார்த்தாங்க. இப்படி கர்த்தர் அற்புதமாய் நடத்தி வந்த ஒவ்வொரு பாதைகளையும் இந்த ஜனங்கள் தங்கள் கண்ணார கண்டார்கள். நீ அப்படி கண்ணார கண்ட அந்த காரியங்களை ஒரு நாளும் மறந்துடாத. அது உன் இருதயத்தை விட்டு உன் ஆத்துமாவை விட்டு நீங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து ஜாக்கிரதையா அதை காத்துக்கொள். அது மாத்திரம் இல்லை, அதை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் எப்பொழுதும் அறிவிக்க கடவா என்கிறதான ஒரு அறிவுரையை மோசே இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் கர்த்தர் நம்மை அதிசயமாய் அற்புதமாய் பிசாசின் பிடியிலிருந்து, வியாதியிலிருந்து, மரண தருவாயிலிருந்து, நித்திய ஆக்கினையிலிருந்து நம்மை மீட்டெடுத்து இன்னைக்கு அவருடைய சொந்த ஜனமாய் அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய சுவிகார புத்திரர் ஆகும்படி நம்மை அவருக்கு சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்படி ஒரு நாளிலே இஸ்ரவேல் ஜனங்களை தம்முடைய ஜனமாக தெரிந்து கொண்டாரோ, அதே போல இன்றைக்கு புறஜாதியா இருக்கிறதான நம்மையும், அவருடைய காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்தவர்களாகி நம்மையும், முன்னே அவருக்கு தூரமாய் இருந்த நம்மையும் இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினாலே அவருக்கு சமீபமாய் கொண்டு வந்திருக்கிறார். அதை நீ மறந்துடாத. இன்னைக்கு நாம் அதை மறவாதபடி அதை நம்முடைய இருதயத்தில் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை நம்ம மறந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் காத்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு நாளில் இறந்த நிலைமையை நாம் அறிந்தோமானால், நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து தேவனை அறிந்து கொண்டோம், நம் தேவனை அறிந்த பிற்பாடு நாம் என்ன நிலைமையிலே எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை ஒரு நாளும் நாம் மறந்து போகக்கூடாது. இவ்வளவு மேன்மைக்கு காரணம் அவர் நம்ம மேல வச்ச கிருபை, அவர் நம்ம மேல வச்ச இரக்கம், அவர் நமக்கு செய்ததான தயவு, அவர் நமக்கு பாராட்டினதான அன்பு என்கிறதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. அது மட்டும் இல்ல, அதை நாம் என்ன செய்யணுமா, நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை திட சாட்சியாய் நாம் என்ன செய்யணும்? அறிவிக்க வேண்டும். சங்கீதம் 78 ஆசாப் இப்படி எழுதுகிறார். சங்கீதம் 78 ஆசாப் இப்படி எழுதுகிறார், பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நம்முடைய
நம்முடைய பிதாக்கள் தெரிவித்த அந்த கர்த்தருடைய செய்கைகளை, அவர் நமக்கு அறிவித்த அந்த மறைபொருட்களை நம்ம என்ன செய்யணுமா? அவங்களுக்கு அறிவிக்கணுமா, மறக்காமல் அறிவிக்கணுமா. எப்படி அவர் நம்மை ரட்சித்தார், எப்படி நம்மை மீட்டெடுத்தார் என்கிறதை நாம் மறக்காமல் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் எழுதுகிற காரியம் என்ன? நம்முடைய முற்பிதாக்களுக்கு அவர்கள் ஒட்பாகாதபடிக்கு, அதாவது முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாய் இருந்த நம்முடைய முற்பிதாக்களுக்கு, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்து அவருக்கு கோபம் ஊட்டினதுனாலே வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார்கள் இல்லையா? அப்படிப்பட்ட முரட்டாட்டமும் கலகமும் உள்ள அந்த சந்ததிக்கு ஒப்பாகாதபடிக்கு நாம என்ன செய்யணும்? நம்முடைய பிள்ளைகளுக்கு அவைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை நாம் அறிவிக்க வேண்டுமானால் நம்முடைய இருதயம் அந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் கண்ட அந்த காரியங்களையும் மறவாதபடி காத்து கொள்ள வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, பழைய முந்தைய நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்படி கொஞ்ச நேரம் அப்படி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க முடியாது. அவங்க பேசிட்டு இருக்கும்போது அழகா சொல்லுவாங்க, நான் இப்படி இப்படி இருந்தேன், ஆனா ஆண்டவர் என்னை இப்படி வச்சிருக்காரு, என்னை இப்படி ரட்சித்தார் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய பழைய கதைகளை, அவர்களுடைய வரலாறுகளை சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் ஒருவேளை நமக்கு அது ஏதோ கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கிறது போல இன்றைக்குள்ள காலகட்டங்களில் உள்ளவர்கள் நீங்க அப்படி யோசிச்சாலும் வேதம் அதைத்தான் நமக்கு கற்றுத்தருகிறது. நம்முடைய இருதயத்தில் அதை மறவாதபடி காத்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டும். பின் சந்ததி அதை மறக்காமல் இருக்க வேண்டுமானால் பிதாக்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அதை அறிவிக்க வேண்டும். அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு அதை அறிவிக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளை, சந்ததி சந்ததியாய், தலைமுறை தலைமுறையாய் கர்த்தரை சேவிக்கிற சந்ததியாய் வாழ வேண்டுமே ஆனால் இருதயத்திலே கர்த்தர் நமக்கு செய்ததான அற்புதங்களை அடையாளங்களை மறவாதபடிக்கு அதை ஜாக்கிரதையாய் காத்து கொள்வது மட்டுமல்லாமல் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அதை அறிவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்க, என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும், கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியையும் பெறுவாய். இங்கே நாம் வாசிக்கிறோம், ஞானி எழுதுகிறார், என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகள் என்ன? இந்த வேத வசனம் தான். இதை நம்முடைய இருதயத்திலே காத்து கொள்ள வேண்டியது அவசியம். அவர் நமக்கு தருகிற போதகம் என்ன? இந்த வேத வசனம். அதை நாம் ஒரு நாள் மறந்து போக கூடாது. அதனால நாம் அப்படி காத்து கொள்கிறதுனால அவை நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் நமக்கு பெருக பண்ணும். அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். இன்னைக்கு நம்ம கழுத்துல எதோ நம்முடைய பிள்ளைகளுக்கு மாட்டி விடுறோம், எதோ நம்ம தரிப்பிக்கிறோம். ஆனா வேத வசனத்தை அலங்காரமாக உடுத்தி கொள்ளும்படியாய், வேத வசனத்தை அலங்காரமாக சரப்பணியை போல் அதை தரித்து கொள்ளும்படி நம் பிள்ளைகளுக்கு நாம் அதை கற்றுக் கொடுப்போம். நாமும் அதை தரித்து கொள்வோம். நிச்சயமாய் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தயையும் நற்புத்தியும் பெறுவார். தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் சாமுவேலை போல மனுஷனுக்கும் தேவனுக்கும் பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டுமையானால், தேவனுடைய பார்வையில் தயையும் நற்புத்தியும் பெற வேண்டுமையானால் அவருடைய கற்பனைகளை நம்முடைய இருதயம் காக்கட்டும். நம்முடைய இருதயமாகிய பலகையிலே அவருடைய வார்த்தைகள் எழுதப்படட்டும். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம், அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் சனமாய் இருப்பார்கள். அவருடைய கற்பனைகளை நம்முடைய மனதில் வைப்பாராம். நம்முடைய மனதில் வைக்க வேண்டுமையானால் அந்த இருதயம் அவருடைய கற்பனையை காக்கக்கூடிய இருதயமாய் இருக்க வேண்டும். இந்த இருதயத்தில் வேண்டாத கிரியைகள் இல்லாதபடிக்கு, அந்த
இருதயம் கெட்டுப்போன இருதயமா இராதபடிக்கு அந்த இருதயம் தேவனுடைய வார்த்தைகளை இந்த பெட்டகமாகிய இருதயத்தில் காத்து கொள்ளக்கூடியதா இருக்க வேண்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி 36ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள் எப்படி எழுதுகிறார்? உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அப்படியானால் நம்முடைய இருதயத்தில் அவருடைய கற்பனைகளும் கட்டளைகளும் எழுதப்பட வேண்டுமே ஆனால், நாம் அவைகளை நம்முடைய இருதயத்தில் வைத்து காத்து கொள்ள வேண்டுமே ஆனால், இந்த இருதயம் நவமான இருதயமாய் இருக்க வேண்டும், சதையான இருதயமாய் இருக்க வேண்டும். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு விட வேண்டும். அதற்கு ஒருவரால் மாத்திரம்தான் முடியும். பரிசுத்த ஆவியானவர் நம்மேல வரும்போது மாத்திரம்தான் நம்முடைய இருதயம் அந்த கல்லான இருதயம் மாறி தேவ வசனத்தை கேட்டு அதன்படி நடக்க செய்கிற ஒரு நவமான இருதயமாய் சதையான இருதயமாய் மாறும். அதற்குத்தான் அவர் சொல்லுகிறார், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு என்று சொல்லுகிறார். நம்முடைய உள்ளத்திலே அந்த பரிசுத்த ஆவியானவர் சிருஷ்டிக்கப்படும் பொழுது நிச்சயமாய் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் மறவாதபடி அவைகளை காத்து கொள்ளுகிறதான ஒரு அனுபவம் உண்டாயிருக்கும். கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் கண்ட காரியங்களை மறவாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் அதை காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராங்க. அதோடு நாங்கள் நின்று விடாமல் எங்கள் பின்வரும் சந்ததிக்கு, எங்களுடைய பிள்ளைகளுக்கு, எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு அதை கருத்தாய் போதிக்க கிருபை தாங்க. நாங்கள் உட்கார்ந்து இருக்கும் போதும் நடக்கும் போதும் படுத்திருக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்தே பேச கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை பார்க்கிற யாவரும் இது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததின்னு சொல்லத்தக்கதாய் உம்முடைய கற்பனைகளின் பேரில் நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்கள்ல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.